அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 292. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். பொய்மையும் என்றால் பொய்யாக சொல்லுதலும், வாய்மை இடத்தை என்றால் உண்மை என்று கருதத்தக்க இடத்தினை பெறும். புரை தீர்ந்த நன்மை என்றால் குற்றமற்ற நன்மை. பயக்கும் எனின் என்றால் தரும் எனில். அதாவது பொய்யாக சொல்லுதலும் குற்றமற்ற நன்மை தரும் என்றால் அந்த பொய்யான சொற்களும் கூட உண்மை என்று கருதத்தக்க இடத்தினை பெறும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் பற்றிய ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளில் அரசியல் ஞானம், சமூக ஞானம், பொருளாதார ஞானம் உள்ளிட்ட மனித வாழ்க்கை செம்மையுற தேவையான அனைத்து ஞானங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை அறிகிறோம். குற்றமற்றதொரு நன்மையை கொடுக்கும் என்றால் சில சமயங்களில் பொய் கூட உண்மையாகும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வைரமுத்து இயற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாயகன் தான் உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற ஒரு பெண்மணியிடம் தன் மீது அவள் அன்பு செலுத்த வேண்டி அவளது அன்பை தேடி அவளது அன்பை நாடி அந்த பெண்மணியின் காதலை கெஞ்சி கேட்பதாக உருவாக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் இவ்வாறு இறந்து கேட்பார்: உயிருக்கு உயிரானவளே, நான் உன் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டு இருக்கிறேன். நீ என்னவள் இல்லை என்றால், உனது அன்பு உனது காதல் என் மீது இல்லை என்று ஆகி போனால் நான் இந்த உலகில் வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை. எனவே எனது அன்பிற்குரியவளே, நான் இந்த உலகிலே உயிர் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால், எனக்கு நன்மை விளைய வேண்டும் என்று நீ நினைத்தால், உனது காதல் நான் தான் என்று ஒரு பொய்யான சொல்லையாவது சொல்லி என் கண்ணே, அந்த உனது வாயிலிருந்து வருகின்ற அந்த சொல்லினை கேட்டால் அது பொய் என்று எனக்கு தெரிந்தாலும் கூட நான் உயிர் வாழ காரணமான ஒரு உண்மையான நன்மையாக அது இருக்கும். அது மட்டுமல்ல, நீ அந்த பொய்யை கூறினால் என்னை தொடர்ந்து இந்த உலகிலே உயிர் வாழ வைத்த நன்மை உனக்கு உண்டாகும் என்று நீ கூறும் பொய்யான வார்த்தை நான் உயிர் பிழைத்திருக்க தேவையான, எனது உயிருடன் மெய் நிலைத்திருக்க தேவையான மெய்யான வார்த்தையாக அது இருக்கும் என்று அந்த அருமை நாயகன் கதறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1999 வெளிவந்த ஜோடி. வைரமுத்துவின் அந்த அற்புதமான வரிகளுக்கு AR ரஹ்மான் இனிமையாக இசையமைக்க ஹரிஹரன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன்.
எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பொய்யான சொற்களும் கூட நமக்கும் பிறருக்கும் குற்றமற்ற நன்மைகளை தருமானால் அந்த பொய்யான சொற்களும் உண்மை என்று கருதத்தக்க இடத்தினை பெறும் என்கின்ற வாய்மை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் சில சமயங்களில் நம்முடைய பிறருடைய குற்றமற்ற நன்மைகளுக்காக பொய்யான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் அது குற்றமற்ற நன்மையை பிறருக்கும் நமக்கும் தர வேண்டும் என்கிற தெளிவான கருத்தினை அறிந்து உணர்ந்து வாழ்க்கையிலே சிறப்புகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 293. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.